தோப்பு கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே. ஐயா, மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே. வாழ்வில் மங்களத்தை தந்திடுவார் பிள்ளையாரே. வாழ்வில் மங்களத்தை தந்திடுவான் பிள்ளையாரே. தோப்பு கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை யோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் 11ஆம் நாள் 27/8/2025 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று புத வாரம் என்கின்ற புதன்கிழமை. இந்த கிழமைகளுக்குள்ளே ஒரு அற்புதமான நாள் இந்த புதன்கிழமை. சுபகாரியங்கள் செய்வதற்கு, ஒரு தொழில் சம்பந்தமான ஏற்பாடுகள் செய்வதற்கு, ஒரு வெளியூர் பயணம் செல்லுவதற்கு, ஒரு திருமண பேச்சு பேசுவதற்கு, ஒரு திருமணத்தை நடத்துவதற்கு, அவ்வாறு ஒரு அற்புதமான அபரிமிதமான சக்தி கொண்ட நாள் இந்த கிழமைகளுக்குள்ளே புதன்கிழமை. அதனாலே தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அருமையான இந்த நாள். அந்த பொதுவாக மூர்த்தம் பார்க்கிற பொழுது சில வேளைகளிலே ஒத்து வருவதில்லை. அது கிழமை புதனாக இருக்கும். சில வேளையிலே அதனுடைய நட்சத்திரங்கள் அல்லது அந்த திதிகள் யோகங்கள் ஏதாவது மாறுபட்டால் அந்த புதன்கிழமையை செய்ய முடியாது. ஆனால் கிழமை அமைந்தால், அதனால தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதென்றார்கள். அவ்வாறு சிறந்த நாள் இன்றைய தினம். விக்னங்கள் தீர்க்கின்ற விநாயகப் பெருமானுடைய விநாயக சதுர்த்தி விரதம். ஆவணி மாதத்து சதுர்த்தி. பல்வேறு ஆலயங்களிலே விநாயகப் பெருமானுக்கு சங்காபிஷேகங்கள், தேர் உற்சவங்கள், தீர்த்த உற்சவங்கள் என்று சிறப்புகள், பால்குட பவனிகள் நடைபெறும். விநாயகருக்கு வேண்டிய விருப்பமான சிதறுதங்காய் அடித்து வழிபாடு செய்வது, அவருக்கு பிரீதியான மோதகம், லட்டு, கடலை, அவல், சுண்டல், கொழுக்கட்டை, பால், கரும்பு இவையெல்லாம் அங்கே நிவேதனமாக வைத்து பிரார்த்தனை செய்து கொள்வார்கள். அவ்வாறு சிறப்போடு கூடியது. இன்றைய தினத்திலே கிழக்கிலங்கையிலே மீன்பாடும் தேன்நாடு என்று போற்றுகின்ற மட்டக்களப்பு செங்கலடி ரமேஸ்புரம் பதியில் அமர்ந்திருக்க ஸ்ரீ சித்திரவேலாயுத சுவாமி ஆலயத்தினுடைய கும்பாபிஷேக தின மணவாளக்கோல மகா சங்காபிஷேகம் இன்றைய தினம் காலையிலே நடைபெற்று பகல் வசந்த மண்டப விசேஷ தீப ஆராதனைகளோடு சுவாமி உள்வீதி உலா வந்து அடியவர்களுக்கு அருள்பாலித்து மகேஸ்வர பூஜை என்கின்றதாகிய அன்னதான பூஜை வழிபாடுகளும் சிறப்பாக நடைபெற இருக்கின்றன. நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டையிலே சம்பந்த பிள்ளையார் ஸ்ரீ விக்ன விநாயகர் ஆலயத்திலே துவஜாரோகண மகோத்சவம் ஆரம்பமாக இருக்கின்றது. அது தொடர்ந்து 10 நாட்களுக்கு அந்த உற்சவங்கள் நடைபெறும். 30ஆம் திகதி சனிக்கிழமை புத்தள மாவட்டம் சிலாபம் நாத்தாண்டிய என்ற பதியிலே கோவில் கொண்டு எழுந்தருளியுள்ள
ஸ்ரீ பூர்ணா புஷ்கலா சமேத கரிகரபுத்திர ஐயனார் தேவஸ்தானத்துடைய கும்பாபிஷேக தின நவோத்தர சகசிர மகா சங்காபிஷேகம். இந்த 1009 சங்குகளாலே மகா சங்காபிஷேகம் நடைபெறுகின்றது. இந்த பூஜை வழிபாடு உற்சவங்களிலும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த மங்களானி சந்து சுபம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புள்ள நேயர்களே, இறை அடியார்களே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இன்றைய நாளையிலே உங்களுக்கு நம்மை பெற்ற பெற்றோர்கள் சம்பந்தமான சில செய்திகளை சொல்லலாம் என நான் விரும்புகின்றேன். பெற்றோர்கள் என்போர் தமது பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்க்கின்ற காலத்திலே அவர்கள் மீது காட்டுகின்ற அந்த அன்புடைய அந்த ஆழத்தை நாம் ஒருபோதும் அளந்துவிட முடியாது. அவர்கள் தமது உயிரை விட தமது சுகதுக்கங்களை விட இன்னும் அதிகபட்சமாக அந்த பிள்ளைகளை மதித்து நடக்கின்றவர்களாக நாம் பார்க்கின்றோம். இரவு நேரத்திலே பிள்ளைகளுக்கு ஏதாவது சுகையினம் ஏற்பட்டுவிட்டால் விடுகின்ற வரைக்கும் அந்த தாய் உறங்கவே மாட்டாள். அந்த பிள்ளைக்காக தன்னுடைய அந்த இரவு முழுவதையும் விழித்திருந்து கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைக்காக தன்னுடைய அந்த நேரத்தை செலவு செய்கின்ற ஒரு நிலைமையிலே பார்க்கின்றோம். அந்த பெற்றோர்கள் பிள்ளைகள் படிக்கின்ற காலத்திலே அவர்களை நல்லொரு கல்வி நிலையிலே ஒரு உயர்வான ஒரு நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. பொருளாதார ரீதியாக அந்த பிள்ளைகளுக்கு எந்த வகையிலே உதவி செய்ய முடியுமோ அவைகளையெல்லாம் செய்வதிலே அந்த பெற்றோர்கள் கூடுதலாக கவனம் செலுத்துகின்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டமோ துன்பமோ வந்துவிட்டால் அதை தம்முடைய கஷ்டத்தை விட அதிகமான கஷ்டமாக அவர்கள் கருதி அந்த பிள்ளைகளுக்கு உதவுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். இதில் சாதி சமய வேறுபாடு எதுவும் பார்க்காமல் எல்லா பெற்றோர்களும் தமது பிள்ளைகள் மீது இதே போல அன்பு காட்டுகின்ற பெற்றோர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதனால் பிள்ளைகளாகிய நாம் நமது பெற்றோர்களை நாம் எவ்வாறு மதித்து நடக்க வேண்டும் என்பதை நாம் மிக கூடுதலாக கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவர்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கின்ற போது அவர்களுக்கு நாம் செய்கின்ற உதவி இருக்கின்றதே, அந்த உதவியை விட, அந்த உபகாரத்தை விட, அந்த சேவைகளை விட அவர்கள் முதிய வயதை அடைந்து விட்டது நேரத்தில்தான் அவர்களுக்கு நாம் கூடுதலாக சேவை செய்கின்ற சேவையாளர்களாக இருக்க வேண்டும். அதனால் பெற்றோர்களுக்கு நாம் செய்கின்ற உதவிகள் உபகாரங்கள் விஷயத்திலே இஸ்லாம் மிக கூடுதலாக வலியுறுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, மனிதனுக்கு தனது பெற்றோர்களுக்கு உதவி உபகாரம் செய்ய வேண்டும் என நாம் நல்லுபதேசம் புரிந்துள்ளோம் என்று திருமறை குர்ஆன் நம்மை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அதனால் பெற்றோர்களை நாம், அதாவது இறைவனை மதிக்கின்ற அந்த மதிப்புக்கு அடுத்த கட்டமாக பெற்றோரை மதிக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த காலை பொழுதிலே நான் உங்களுக்கு கூறி, பெற்றோர்களை கண்டால் அவர்களுடைய முகத்தை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சிகரமாக புன்முறுவலாக அவர்களை பார்க்க வேண்டும். அவர்களுடைய மனம் புண்படாத அளவுக்கு நீங்கள் அவர்களோடு பேச வேண்டும், கதைக்க வேண்டும். இத்தகைய நல்ல பழக்கமுடையவர்களாக, நல்ல பண்புள்ளவர்களாக இறைவன் நம்மை ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். வேத நூலிலே நாங்கள் படிக்கின்றோம்,
பெரும்பான்மையான பிரச்சனைகள், சர்ச்சைகள், விவாதங்கள் இயேசுவுக்கும் குறிப்பாக அந்நாட்களிலே சமய தலைவர்களாக இருந்த பரிசேயர்கள், சட்ட வல்லுநர்களுக்கும் இடையிலே ஏற்பட்ட இந்த முரண்பாடு விவாதங்களில் ஒன்று மிகவும் முக்கியமானது, இயேசுவும் அவருடைய சீடர்களும் ஓய்வு நாளை அனுசரிக்க மறுக்கின்றார்கள் என்று. இயேசு எப்பொழுதும் யூத சட்டங்களை, அதாவது யூத மதமும் யூத இனமும் அவர்கள் மோசையின் வழியாக இறைவன் கொடுத்த சட்ட திட்டங்களை, அதிலும் ஓய்வு நாளை கடைபிடிப்பதிலே மிகவும் நுணுக்கமாக இருந்தார்கள். அந்த ஓய்வு நாள் கடவுளால் கொடுக்கப்பட்ட அந்த நாளை நாங்கள் கடவுளுக்குரிய முறையிலே செலவு செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய நம்பிக்கை. அதிலே எந்த விதமான குறைபாடும் இல்லை. ஆனால் காலப்போக்கிலே இந்த ஓய்வு நாளுக்குரிய சட்டத்திட்டங்கள் அவை அர்த்தமற்றவையாகவும் மனிதர்களை அடிமைப்படுத்துகின்றவையாகவும் இருந்தன. இதைத்தான் இயேசு கேள்வி கேட்டார். இதற்குத்தான் இயேசு சவாலாக இருந்தார். அதனுடைய அந்த ஓய்வு நாளினுடைய புனிதத்தன்மையை, மேன்மையை அவர்களுக்கு புரிய வைக்க விரும்பினார். இந்த ஓய்வு நாள் என்பது மனிதனுக்காக இருக்கின்றது. இவ்வாறு எங்களுடைய வாழ்விலே நாங்கள் சில சட்ட திட்டங்களை, ஒழுங்குமுறைகளை, ஒழுக்கங்களை நாங்கள் கடைபிடிப்பது எங்களுடைய வாழ்விலே நாங்கள் நல்ல மனிதர்களாக, இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ்வதற்கு தேவையான வழிமுறைகளாகும். இருப்பினும் இந்த சட்ட திட்டங்களை நாங்கள் எங்களுக்கு சாதகமாக அல்லது எங்களுக்கு ஏதோ ஒரு இன்பத்தை தருகின்றதாக அல்லது எங்களுக்கு ஒரு விதமான திருப்தியை தருகின்றதாக எங்களுக்கு சௌகரியமாக நாங்கள் மாற்றிக்கொள்ளுகின்ற பொழுது இந்த சட்டங்கள் எங்களை அடிமையாக்குகின்றது. அதிலே நாங்கள் மாறுவதற்கோ ஏனையவர்கள் அதை மாற்றுவதற்கோ நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். பிடிவாதமாக இருப்போம். இது என்னுடைய கொள்கை, இது என்னுடைய கோட்பாடு, இதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த சட்டத்தை அனுசரிக்கின்றதிலே நாங்கள் ஆணவம் கொள்ளலாம். அந்த சட்டங்களை அனுசரிப்பதினாலே எங்களுக்கு பெருமையை தேடிக்கொள்ளலாம். நாங்கள் மற்றவர்கள் மத்தியிலே நாங்கள் இப்படியானவர்கள் என்று எடுத்து காட்டுவதனூடாக நாங்கள் எங்களுக்கே பெருமையை தேடிக்கொள்ளுகின்றோம். இந்த சட்டங்கள் நாங்கள் எந்த ஒழுங்குமுறையிலே இருந்தாலும் ஒரு சமூகத்திலே வாழுவதற்கு, ஒரு குடும்பத்திலே வாழுவதற்கு சில ஒழுங்குமுறைகள் தேவை. எங்களுடைய சமயங்கள், நாங்கள் எந்த சமயத்தை சார்ந்தாலும் அந்த சமயத்திலே சில வழிமுறைகளை எங்களுக்கு வழிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவைகளெல்லாம் இறைவனிடம் இருந்து வருகின்றன என்ற அந்த பரந்த விரிந்த மனதோடு, அந்த தாழ்மையான மனதோடு நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஏனென்றால் அவை எங்களுடைய வளர்ச்சிக்கும், எங்களுடைய முன்னேற்றத்திற்கும், எங்களுடைய உண்மையான மகிழ்ச்சிக்கும், தூய்மையான வாழ்வுக்கும் அவை வழி சமைத்து கொடுக்கும். ஆனால் இந்த சட்டங்களினுடைய அர்த்தத்தை புரியாமல் ஏதோ இந்த சம்பிரதாயத்தை நான் தான் கட்டி காக்க வேண்டும், இதை கட்டவிழ்த்து விட்டுவிட்டால் என்னுடைய வாழ்க்கையெல்லாம், இந்த சமூகத்தினுடைய வாழ்க்கையெல்லாம் தொலைந்து போய்விடும், குலைந்து போய்விடும் என்று நாங்கள் வீணே அச்சம் கொள்வதோ அல்லது அதை பற்றி ஒரு தவறான கருத்தை எங்களுடைய மனங்களிலே இருத்தி நாங்கள் பிடிவாதமாக இருப்பதனால் ஏனையவர்களோடு நாங்கள் சண்டை போடுவதும், முரண்படுவதும், அவர்களை நாங்கள் வெறுத்து ஒதுக்குவதும், அவர்களுக்கு நாங்கள் பெயர்களை சூட்டி இவர்களெல்லாம் புரட்சிவாதிகள், இவர்களெல்லாம் வெறுமனே மாற்றத்தை விரும்ப வேண்டும் என்று சொல்லி அமைதியான வாழ்க்கையை குலைக்கின்றார்கள் என்று மற்றவர்கள் மீது நாங்கள் பழி சுமத்துகின்றோம். ஆனால் அந்த ஆண்டவர் இயேசு எங்களுக்கு சொல்லித் தருகின்ற ஒரு முக்கியமான பாடம் என்னவென்றால், மனிதர்கள் மாண்புள்ளவர்கள், மனிதர்கள் இறைவனுடைய கண்களுக்கு சுதந்திரமானவர்கள், மனிதர்களுடைய உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும், மனிதர்களை சக மனிதர்கள் மனிதர்களாக, சகோதர சகோதரிகளாக ஏற்று வாழ வேண்டும். இதற்கெல்லாம் அடிப்படையாக எங்களுடைய உள்ளங்களிலே
மற்றவர்களையும் எங்களையும் நாங்கள் உண்மையாகவே அன்பு செய்ய வேண்டும், மதிக்க வேண்டும். கடவுள் கொடுத்த கட்டளைகள், எங்களுடைய சமயங்கள் எங்களுக்கு சொல்லித் தருகின்ற அறநெறிகள் எல்லாம் இந்த எங்களுடைய பரந்த விரிந்த பார்வைக்குள்ளே, நோக்குக்குள்ளே அவை உள்ளடக்கம் செய்யப்பட வேண்டும். இந்த சட்டங்கள் எல்லாம் ஓய்வு நாளை அனுசரிப்பது எனக்கும் சக மனிதர்களுக்கும் நன்மை பயக்க வேண்டும், எங்களை வழிநடத்த வேண்டும், எங்களை அடிமைகளாக்கக்கூடாது, எங்களுடைய மகிழ்ச்சியை, ஆழமான உண்மையான மகிழ்ச்சியை கெடுக்கக்கூடாது, எங்களுடைய சுதந்திர உணர்வை, எங்களுடைய சுதந்திரத்தை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். நாங்கள் எல்லோரும் இறைவனுடைய பிள்ளைகள். அதனாலே இந்த இறைவன் எங்களை அளவுக்கு மீறி நாங்கள் கவலையோடு வாழ வேண்டும், நாங்கள் அடிமைத்தனத்தினாலே நாங்கள் கட்டுண்டவர்களாக இருக்க வேண்டும். உண்மையிலே இந்த வாழ்க்கையினுடைய புதுமையை, வாழ்க்கையினுடைய நன்மைத்தனத்தை நாங்கள் அனுபவிக்க இறைவன் அனுமதி தராமல் இருக்க மாட்டார். அதனால் இறைவன் எங்களை அழைக்கின்றார், வாழ்வுக்கு அழைக்கின்றார். இந்த சில வேளைகளிலே எங்களை அடிமைப்படுத்துகின்ற சட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் பழக்க வழக்கங்களையும் நாங்கள் கடந்து செல்ல வேண்டும். அவற்றிலே இருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டும். எவரும், எந்த கோட்பாடும், எந்த சக்தியும் எங்களை அடிமைகளாக்கக்கூடாது. அதனால் குறிப்பாக இன்றைய காலகட்டங்களிலே இளையவர்கள் மாற்றங்களை விரும்புகின்றார்கள். ஏனென்றால் எங்களுடைய நிறுவனங்கள், அமைப்புகள், ஆட்சியாளர்கள், பொறுப்புள்ளவர்கள் அவர்கள் ஊழல் நிறைந்தவர்களாகவும் அநீதிக்கு தூது போடுகின்றவர்களாகவும் மக்களை அவர்கள் பயன்படுத்துகின்றவர்களாகவும் அவர்கள் சுயநலவாதிகளாகவும் இருக்கின்றார்கள். ஆகையினாலே இயேசுவும் அதைத்தான் சுட்டி காட்டினார். இந்த சட்டங்களை அனுசரிக்கின்றோம் என்று சொல்லி இந்த சட்டங்களை முன்வைத்து இந்த சட்டங்களின் பின்னாலே நாங்கள் ஊழல் உள்ளவர்களாக, பாவம் செய்கின்றவர்களாக, சுயநலவாதிகளாக வாழுகின்றோம். எனவே நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். எவ்வளவு தூரம் நான் உண்மையாகவே சுதந்திரமாக இருக்கின்றேன், ஏனையவர்களையும் சுதந்திரமாக வாழ நான் அவர்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றேன், அவர்களுக்கு நான் உதவி செய்கின்றேன் என்று. இவ்வாறு நாங்கள் எல்லோரும் சட்டங்களுக்கு அர்த்தம் கொடுக்கின்றவர்களாக வாழ இந்த நாளிலே அருள் வேண்டுவோமாக. ஆமென்.